ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கேரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பகுதியில இருந்து ஒரு 25 கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் பிவைக்யூ பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செட்ஸ்மே ஒவ்வொரு டாபிக்கும் பிராக்டிஸ் செட்ஸ்மே வந்து வீடியோ கிளாஸஸா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, வாட்ச் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய வகுப்புல ஒரு 25 கேள்விகள் ஒரு ரிவிஷனா தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி, உலோகம் A இன் 5 கிலோ மற்றும் உலோகம் B இன் 20 கிலோ கலவையாக செய்வதற்காக கலக்கப்பட்டது. அதாவது உலோகம் A ல இருந்து ஒரு 5 கிலோ, அடுத்தது உலோகம் B ல இருந்து ஒரு 20 கிலோ ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எனில் உருவான கலவையில் உலோகம் A இன் சதவிகிதம் என்ன அப்படின்றாங்க. இப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு இருக்கும்? எத்தனை கேஜி இருக்கும்? 25 கேஜி இருக்குமா? சோ இந்த 25 கேஜில உலோகம் A உடைய சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எப்பவுமே ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா எதை கேக்குறாங்களோ அதை நியூமரேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா? சோ அப்ப அது 5 டிவைடட் பை எதுல? இந்த டோட்டல்ல. இப்ப டிவைடட் பை 25 இன்டு 100. இப்ப உலோகம் A இன் சதவீதம் வேணும் அப்படின்னா உலோகம் A ஓட வேல்யூ மேல டிவைடட் பை டோட்டல் வேல்யூ கீழே இன்டு 100 போட்டா முடிஞ்சு. அப்ப 1 5 are 5, 5 5 are 25, 1 5 are 5, 20 5 are 100. அப்ப உலோகம் A இன் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. மறுபடியும் சொல்றேன், உலோகம் A உடைய சதவீதம் கேக்குறாங்க அப்படின்னா உலோகம் ஏவை மேல போட்டுக்கோங்க, டிவைடட் பை டோட்டலா எவ்வளவு இருக்கோ அதை கீழே போட்டுக்கோங்க. எப்பவுமே டோட்டல் கீழே, சதவீதமா மாத்துறதுனால இன்டு 100ன்னு போடணும், அவ்வளவுதான். அப்ப 5/125 போட்டீங்கன்னாவே, சாரி 5/25 போட்டீங்கனாலே உங்களுக்கு 1/5 வரும். அதை ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா you will get 20%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மாணவன் ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 8 தாள்களில் 55% மதிப்பெண்கள் பெற்றான். ஓகேங்களா? மொத்த மதிப்பெண்களின் 15% மதிப்பெண்களை ஆங்கிலத்தில் பெற்றான் எனில் அவன் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு பாக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு தாள்ல அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பான் அப்படின்னு பாக்கணும். 100க்கு 55% அப்படின்னா 100 மதிப்பெண் அந்த மொத்தம், அதுல 55% தான் ஒரு தாள்ல வாங்குறான் அப்படின்னா அவன் எடுத்த மார்க் எவ்வளவு அப்படின்னா 55 மார்க்ஸ். அப்போ ஒவ்வொரு பேப்பர்லயும் 55 மார்க்ஸ். அப்ப 8 பேப்பர்ல 8 தாள்கள்ல எத்தனை மார்க் டோட்டலா வாங்கியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாள்ல 55னா 8ல 55ங்கும் போது 8 இன்ட்டு 55, 8 40க்கு 0, மீதி 4, 8 40 4 44. ஓகேங்களா? சோ அப்ப மொத்தமா அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான்? 440 மதிப்பெண்களானது அவன் எடுத்திருக்கான். சோ இதுல அவன் ஆங்கிலத்துல வாங்கினது இதுதான் வந்து அவன் பெற்ற மொத்த மதிப்பெண்கள். அப்போ எழுதுவோம், மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 440. இந்த 440ல வெறும் 15% அவன் பெற்ற மதிப்பெண்கள், அவன் பெற்ற மொத்த மதிப்பெண்கள்ல 15% அவன் எதுல வாங்கியிருக்கான் அப்படின்னா இங்கிலீஷ்ல. அப்ப இங்கிலீஷ்ல எவ்வளவு வாங்கியிருக்கான்? இந்த 440ல ஒரு 15% தான் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? அப்ப அதுதான் கேக்குறாங்க. இப்ப 440ல 15% அப்படிங்கும் போது 0 0 கேன்சல், 2 5 10, 3 5 5, 1 2 2, 22 2 44. இப்ப 22 இன்ட்டு 3 போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 66. அப்ப அவன் இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான் அப்படின்னா 66 மதிப்பெண்கள் அவன் எடுத்திருக்கான். புரியுதுங்களா? சோ அப்ப ஒரு தாள்ல மொத்தமா 100 மார்க் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ல 55% ஸ்கோர் பண்றான் அப்படின்னா he got 55 marks. In one paper 55னா 8 பேப்பருக்கு அப்படிங்கும்போது 8 into 55 440. சோ அவன் ஸ்கோர் பண்ண டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 440. அந்த 440ல 15% வந்து இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணிருக்கான். அப்ப இங்கிலீஷ்ல மார்க் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 440 into 15% அப்படின்னு போட்டீங்கன்னா 66 you will get. That is the answer. Okay. Next, third question. ஒரு தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி சதவீதம் முறையே பெண்களுக்கு 35%, ஆண்களுக்கு 40% எடுக்கணும். ஒரு மாணவன் அப்படின்னா ஆண். ஓகேங்களா? அப்ப ஒரு மாணவன் என்ன பண்றானா 483 மதிப்பெண்கள் எடுத்து 117 மதிப்பெண்களால் தோல்வியுற்றான், ஃபெயில் ஆயிட்டான். 483 எடுத்திருக்கான், எடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். ஏன் அப்படின்னா இன்னும் அவனுக்கு ஒரு 117 மார்க் வேணும். அப்ப 117 மார்க் போட்டா எவ்வளவு வருது?
10க்கு 0 மீதி 1, 10க்கு 0 மீதி 1, 600 மார்க். அப்ப 600 மார்க் அவன் எடுத்திருந்தாதான் என்ன ஆயிருப்பான், பாஸ் ஆயிருப்பான். ஆனா அவன் 483 எடுத்ததுனால ஃபெயில் ஆயிட்டான். ஓகேங்களா? சோ அப்ப அந்த மாணவனுடைய பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600. எனில் பெண்களுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கான தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு? ஆண்களுக்கான தேர்ச்சி சதவீதம், தேர்ச்சி சதவீதம் வந்து எவ்வளோ? 40%. அவன் 40% மார்க் எடுத்தாதான் அவனால கிளியர் பண்ண முடியும். அதே இதுல இது பெர்சன்டேஜ் வைஸ் 40%. மார்க் வைஸ் ஒரு பையன் எவ்வளவு எடுக்கணும்? 600 மார்க் எடுக்கணும். சோ அப்ப பாஸ் மார்க் இது வந்து பாஸ் பெர்சன்டேஜ், இது பாஸ் மார்க். அப்ப பாஸ் மார்க் எவ்வளோ? 600. ஓகேங்களா? சோ அப்ப இந்த 40%ங்கிறது தான் என்னன்னா 600. ஓகேவா? அப்ப பெண்களுக்கான தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ? 35%. அப்ப 35%ங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? சோ 40%ங்கிறது 600னா 35%ங்கிறது எவ்வளவு? இந்த 600 எப்படி எடுத்தோம் அப்படின்னா அவன் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்கள் 600, தேர்ச்சி சதவீதம் 40. ரெண்டுமே தேர்ச்சி தான், பாஸ்க்கு தான். அப்ப பாஸ் பெர்சன்டேஜ்ல சொன்னா 40, மார்க்ல சொன்னா 600. அப்ப ரெண்டும் ஈக்குவல் தான். அப்ப 40%ங்கிறது 600னா what is 35%? That is the question. So இப்ப 0 0 cancel. ஏன்னா இது வந்து பாக்ஸ் மெத்தட், ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 0க்கு இந்த 0 இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அடுத்தது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அடுத்தது ஒரு நாள் 4, 15 நாள் 60. ஓகேங்களா? சோ அப்ப இங்க 35 இருக்கு, இங்க 15 இருக்கு, கிராஸா இருக்கு. கிராஸா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம்? மல்டிபிள் பண்ணும். அதாவது இந்த பாக்ஸ் மெத்தட் பத்தி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் கிளாஸஸ்லயே சொல்லிருக்கோம். வெர்டிகலா இருந்துச்சு, ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். அதுவே கிராஸா இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 35 into 15 அவ்வளவுதான். என்ன வரும்? சோ 35 into 5 5 25 5 மீது 2 3 5 175. அடுத்தது ஒரு சாரி 35. சோ அப்ப 5 2 5. அப்ப 525 மதிப்பெண்கள் ஒரு பெண் பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? 600 மதிப்பெண்கள் பெற்றா பையன் பாஸ் 40%. அதுவே கேர்ள் 35% எடுத்தா போதும். அப்ப 35%ங்கிறது எவ்வளவுனா 525 மார்க்ஸ். ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். ஒரு நட்சத்திரம் 4 வட்டங்களுக்கு சமம், 3 வட்டங்கள் 4 சாய் சதுரங்களுக்கு சமம் எனில் நட்சத்திரம் மற்றும் சாய் சதுர வடிவங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. A/B அப்படிங்கறது எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுல நட்சத்திரம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டார். அதுவே வட்டம் சர்க்கிள். அடுத்தது இந்த சாய் சதுரம்னு இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுவோம்னா ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த குறியீடுகளை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு ஸ்டார்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 4 சர்க்கிள்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப ஸ்டார் பை சர்க்கிள் அப்படிங்கிற ஃபார்மேட் கொண்டு வாங்க. 4/1 வந்துருமா? ஏன்னா இங்க 1 மல்டிபிள் இருக்கு, அது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இங்க இருக்க C மல்டிபிள் இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். அப்ப ஸ்டார் இஸ்டு சர்க்கிள் இஸ் 4:1 எழுதலாமா? இதே மாதிரி அடுத்தது எழுதுங்க. 3 வட்டங்கள் 4 சாய் சதுரங்களுக்கு சமம். அதாவது 3 சர்க்கிள் 3 சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 4 ரோம்பஸ் அப்படின்னுட்டாங்க. அப்ப சர்க்கிள் பை ரோம்பஸ் எழுதுனீங்கன்னா 4/3 வருமா? ஏன்னா இந்த 3 மல்டிபிள் இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இந்த 6 இங்க மல்டிபிள் இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். அப்ப C is to R equal to 4:3. A எப்படி எழுதுறேன்னு புரியுதா? A is to B can be expressed by A by B. அப்ப A by B can be expressed by A is to B ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க ஒரு ரேஷியோ இருக்கு, இங்க ஒரு ரேஷியோ இருக்கு. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா நட்சத்திரம் மற்றும் சாய் சதுர வடிவங்களின் விகிதங்கள் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஸ்டார் இஸ்டு ரோம்பஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோல ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு A is to B கொடுத்துட்டு B is to C கொடுத்துட்டு A is to C என்னன்னு கேட்பாங்க. அதே மெத்தட் தான் இங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் டோட்டலா எழுதுங்க. என்ன இருக்கு? SCR. ஓகேங்களா? ஸ்டார் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ரோம்பஸ் இருக்கா? எப்பவுமே ரெண்டுலயும் காமனா இருக்கிறதா சென்டர்ல வரணும். இங்கேயும் சர்க்கிள் இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் இருக்கு, அததான் சென்டர்ல வர மாதிரி எடுத்துக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? ஸ்டார் இஸ்டு சர்க்கிள் எவ்வளோ? 4:1. ஓகேங்களா? அடுத்தது சர்க்கிள் இஸ்டு ரோம்பஸ் எவ்வளோ? 4:3. இப்ப இங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், இங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்க நம்பரால ஃபில் பண்ணும். அவ்வளவுதான். சோ இப்ப வெர்டிகலா மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்ப 4 into 4 16.
1 into 4 4, 1 into 3 3. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்டாருக்கும் ரோம்பஸ்க்கும் தான். அப்ப ஸ்டார் ரோம்பஸோட ரேஷியோ என்னன்னா 16:3. அதாவது இதையும் மட்டும் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? சோ இப்ப 16:3 தான் இதற்கான விடை. இது வந்து பாக்குறதுக்கு என்னடா மென்சுரேஷனா அப்படின்ற மாதிரி தோணும். பட் இட்ஸ் நாட் மென்சுரேஷன். இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. இது இந்த ஸ்டெப்பையும் உங்களால டைரக்டா எடுத்தோட போட முடியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். பை பிராக்டிஸ் யூ கேன் ஸ்டார்ட் ஹியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th question. இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 20% மற்றும் 50% அதிகம் எனில் இரண்டு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு, சின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர். இரண்டு எண்கள், இந்த ரெண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட 20% 50% அதிகம்ங்கிறாங்கல்ல. அப்போ எதோட கம்பேர் பண்றாங்களோ அது என்னன்னு எடுத்துக்கணும். எப்பவுமே பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 100% எடுத்துக்கணும். அப்ப மூன்றாவது எண் 100% அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 20%. அப்ப இது 120% இருக்கும். ஓகேங்களா? இது 100%. இதை விட ஒரு 20% ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 120%. அதுவே ரெண்டாவது நம்பர் இந்த தேர்ட் நம்பரை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 50%. அப்ப இது 150%. ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இரண்டு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப A:B என்னன்னு கேக்குறாங்க. இது 120%, இது 150%. பெர்சன்டேஜ் சிம்பிள் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 12 15 ரெண்டு நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். அப்ப 4 3s are 12, 5 3s are 15. அப்ப 4:5 தான் இதற்கான ரேஷியோ. ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பள்ளியில் தேர்வு எழுதிய 132 மாணவர்களின் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் தோல்வியுற்ற மாணவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள விகிதம் 9:2. பள்ளியில் மேலும் 4 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் எனில் தற்போது வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் தோல்வி பெற்ற மாணவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மொத்தமா கவுண்ட் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 132 தான். அதாவது பாஸ் பிளஸ் ஃபெயில் ரெண்டுமே சேர்த்து எவ்வளவுதான்? 132 தான். பட் பாஸ்க்கும் ஃபெயிலுக்கும் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. பாஸ் பண்ணவங்க 9 பார்ட்ஸ்னா ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு? 2. தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள். ஓகேங்களா? சோ இப்ப 9 பார்ட்ஸ் பிளஸ் 2 பார்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மொத்தமா இருக்கிறது 11 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரணும்? 132 வரணும். பாஸ் ஆனவங்க எத்தனை பங்குனா 9 பங்கு. அப்ப 9 பார்ட்ஸ் பிளஸ் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பங்கு? 2 பங்கு, which is equal to 132. அப்ப மொத்தமா எவ்வளவு? 11 பங்கு. அப்ப 11 பங்குங்கிறது 132னா ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 132 டிவைடட் பை 11. ஏன்னா இங்க 11 மல்டிபிள் இருக்கு. சோ அது கீழே வந்துடும். ஒரு 11 11, 12 11 132. அப்ப ஒரு பங்கோட வேல்யூ என்னன்னா 12. ஓகேங்களா? சோ இப்ப 9 பங்கு பாஸ் ஆனாங்கல்ல, அவங்களோட இது என்னன்னா 9 into 12. இவங்க 2 into 12. 2 into 12 எவ்வளவு? 24. 9 into 12 எவ்வளவு? 10 9s are 90, 2 9s are 18. அப்ப 108. ஓகேங்களா? சோ இப்ப பாஸ் பண்ணவங்க எவ்வளவு அப்படின்னா 108 பேரு, ஃபெயில் ஆனவங்க எவ்வளவுனா 24 பேர். இதுல இந்த 132ல. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா மேலும் 4 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் எனில். எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கு, என்ன பண்ணுவீங்க? ரீவேல்யூஷன் போடுறீங்க. அப்படி ரீவேல்யூஷன் போடும்போது ஒரு சிலருக்கு கிளியர் ஆகுமா? அப்போ இந்த 132 பேர் மாறாரு. ஓகேங்களா? நீங்க ஃபெயில் ஆனா பாருங்க, இதுல இருந்து ஒரு 4 பேர் பாஸ் ஆகி போயிருக்கா அப்படின்றாங்க. அப்போ இந்த ஃபெயில் ஆன கவுண்ட் என்ன ஆகும்? 24ன்னு இருக்கிறதுல இதுல இருந்து ஒரு 4 பேர் பாஸ் ஆயிடுறாங்க, ரீவேல்யூஷன் கிளியர் ஆயிடுது. அப்ப ஃபெயில் ஆனவன் 20 பேர் ஆகி போயிருது. இந்த 4 பேர் எங்க ஆட் ஆயிடுவானுங்க? இங்க ஆட் ஆயிடுவானுங்க. அப்ப பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 112. இப்போ பாஸ் பண்ணவங்களுக்கும் ஃபெயில் ஆனவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 112க்கும் 20க்குமான விகிதம் என்னன்னு பாக்கணும். இந்த ரெண்டு நம்பருமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 4ஆல டிவைட் ஆகும். 2 நாங் 8, மீதி 3, 8 நாங் 32. அப்ப 28 நாள் 112, 5 நாங் 20. ஓகேங்களா? இதுக்கு மேல இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ இப்ப 28:5ங்கிறதா சரியான விடை. புரியுதுங்களா? சோ இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? 112 போட்டுறாங்க. இன்னொரு 4 பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னு 112 போட்டுறாங்க பாஸ்க்கு. ஃபெயிலுக்கு அப்படியே இந்த 24 வச்சுக்கிறீங்க. அது தப்பு. ஏன்னா மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவுதான்? 132 பேர் தான். ஒருவேளை 4 பேர் பாஸ் ஆகுறாங்க, ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் ரீவேல்யூஷன்ல கிளியர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெயில் ஆனதுல இருந்துதான் இந்த பாஸ்க்கு போகும். அப்ப இங்க இருந்தா இங்க போகும். ஓகேங்களா? அப்ப இது 20ன்னு ஆடாதான் இங்க 4 ஆட் ஆகும்.
ஓகேவா? இப்பதான் 132 வரும். புரியுதா? சோ ஆன்சர் 28:5. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் இணைந்து 40 நாள்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு குழியை தோண்டுவார்கள். அதாவது ஒரு பையனும் ஒரு மென்னும், ஒன் மென் அண்ட் ஒரு சில்ட்ரன். ஓகேங்களா? 2 பேரும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா 40 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுவே குழி தோண்டுவதில் அவர்களின் வேகம் அப்படின்னா அவங்களுடைய திறன், எஃபிஷியன்சி அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் மேன் அண்ட் த சில்ட்ரன், அந்த பையன் இருக்கான்ல அவன சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:5. அதாவது மேன் 8 பங்கு தோன்றானா அவன் 8 பங்கு தோன்ற நேரத்துல இவன் எவ்வளவு தோண்டுவான்? 5 பங்கு தான் தோண்டுவான் அப்படிங்கறதா இதற்கான மீனிங். இப்போ அந்த வேலைய அந்த பையன் மட்டும் செஞ்சிருந்தா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படிங்கறதா கொஸ்டின். சோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சோ இப்ப ஃபார்முலா மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணுவோம். எப்படி? E1 D1 which is equal to E2 D2. இதுல இந்த 40 டேஸ்ங்கிறது யாருக்கு? மேனு பிளஸ் சில்ட்ரன் ரெண்டு பேர், சாரி மேனும் அந்த பையனும் சேர்ந்துதான் பண்றாங்க. சோ எஃபிஷியன்சி அவங்க இந்த 40 டேஸ் இங்க போடுறீங்க அப்படின்னா D1 40னா எஃபிஷியன்சி வந்து யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களோட போடணும். அப்ப 40 டேஸ்ங்கிறது மேனும் ஒர்க் பண்ணிருக்கான், அந்த பையனும் ஒர்க் பண்ணிருக்கான். அப்ப மேனோட எஃபிஷியன்சி 8, பையனோட எஃபிஷியன்சி 5. அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால 8 + 5 எவ்வளவு? 13. அதுதான் இங்க போடணும். ஓகேவா? ஆனா அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க? பையன் மட்டும் எவ்வளவு நாள்னு கேட்டிருக்காங்க. அப்ப D2ங்கிறது பையனோடது மட்டும்தான் கேட்டிருக்கோம். அப்ப D2ங்கிறது பையனது மட்டும் அப்படின்னா எஃபிஷியன்சி பையனோடது மட்டும் தான் போடணும். பையனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 5 × D2. இந்த 5 இங்க மல்டிபிள் இருக்குல்ல, அது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வருமா? சோ அது நீங்க கீழே போட்டாலும் ஓகே தான். அதாவது 13 × 40 divided by 5 equal to D2 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். 4 × 5 8 × 40. அப்ப 13 × 8 which is equal to D2. 8 3 24க்கு 4, மீதி 2, 1 8 8 2 10. அப்ப 104 நாட்களானது அவன் வேலை செய்ய எடுத்துக்கொள்வான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுவே ஒருவேளை மேன் மட்டும் தனியா பண்ண எவ்வளவு நாள்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 5க்கு மேல என்ன போடணும்? 8 போடணும். 8 போட்டீங்கன்னா மேனோட டேஸ் கிடைக்கும். 5 போட்டீங்கன்னா பையனோட டேஸ் மட்டும் கிடைக்கும். இது ரெண்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து பண்ணதுக்கான டேஸ் கிடைக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஏயின் வேலையின் பாதியை 1/6 நேரத்தில் பி செய்வார். அதாவது பிக்கு 1/6 ஆஃப் த டைம் எடுத்துப்பாங்களாம். யார் மாதிரி? ஏ மாதிரி 1/6 ஆஃப் த டைம் எடுத்துப்பாங்களாம். எதுக்கு? ஹாஃப் ஒர்க் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ ஹாஃப் ஒர்க் பண்றதுக்கே 1/6 டைம்னா ஃபுல் ஒர்க் பி பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க்குக்கு ஒரு 1/6 ஆஃப் த டைம், செகண்ட் ஒரு ஹாஃப்க்கு ஒரு 1/6 ஆஃப் த டைம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2/6. 2/6ங்கிறது எப்படி எழுதலாம்? 1/3 எழுதலாமா? ஏன்னா 1 2 2 3 2. அப்ப பி அந்த வேலையை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னா 1/3 ஆஃப் ஏ டைம். அதாவது இது 1/6 ஆஃப் ஏ டைம் தான். இப்போ 1/6 ஆஃப் ஏ 1/6 ஆஃப் ஏங்கும் போது 1/3 ஆஃப் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ 1/3 தான் பெருசு, 1/6 வந்து சின்னது. நிறைய பேர் நம்பரை பார்த்துட்டு அது பெருசு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இதுதான் பெருசு. ஓகேங்களா? சோ அப்ப பி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 1/3 ஆஃப் ஏ உடைய டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. சோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா டைம் ரேஷியோ எப்படி வரும் அப்படின்னா, இப்ப A/Bன்னு இருக்காங்கன்னா ஏ ஒரு வேலையை செய்ய 1 நாள் எடுத்துக்கிட்டானா பி அதே வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பான்? பி 3 நாள் எடுத்துப்பான் அப்படிங்கறதா இதற்கான மீனிங். ஓகேங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னுட்டு? ஏன்னா பிக்கு 1/3 ஆஃப் ஏ டைம் தான். சாரி, இங்க இருக்கிறது அப்படியே எழுதுங்க. ஏபிபின்னு எழுதுங்க. இங்க ஏ இருக்கட்டும், பி இங்க இருக்கிறது இங்க வந்துரும். அப்ப இந்த 3 மேல போயிடும். அப்ப 3/1 வந்துருமா? அப்ப A/B = 3/1 வருதா? அப்ப A/Bங்கிறது என்ன வந்துரும்னா 3:1. இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேங்களா? சோ அப்ப ஏ வந்துட்டு 3 மடங்கு வேலை செய்யறானா அதுல 1 மடங்கு தான் பி வேலை செய்வாங்கிறதா இதற்கான மீனிங். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? இருவரும் இணைந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்ட்டாங்க. ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலைய 10 நாட்கள்ல முடிச்சிருவாங்களாம். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா 10 நாள். இதுல பி மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்? இதுக்கு முன்னாடி இருக்க அதே கேஸ் தான். E1 D1 = E2 D2. இதுல 10 நாள் அப்படிங்கறது 2 பேரும் சேர்ந்து பண்றதுக்கான டைம். அப்ப எஃபிஷியன்சி சேர்த்துதான் எடுத்துக்கணும். அப்ப 4. ஏன்னா இவனுக்கு 3 இவனுக்கு 1, அப்ப 4 which is equal to. இப்ப எனக்கு பியோட டேஸ் மட்டும்தான் வேணும். அப்ப பியோட டேஸ் வேணும்னா எஃபிஷியன்சி பியோடது மட்டும்தான் போடணும். பியோட எஃபிஷியன்சி எவ்வளவுனா 1. சோ இப்ப எவ்வளவு 40 டேஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப பி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தானா எவ்வளவு நாள் எடுத்துக்குவான்? 40 டேஸ் ஆனது எடுத்துக்குவான். நெக்ஸ்ட்
அனுஜ் மற்றும் மனோஜ் இணைந்து அவர்கள் வீட்டிற்கு 30 நாட்களில் வண்ணம் பூசுகிறார்கள். அதாவது அனுஜும் மனோஜும் சேர்ந்து பூசுனாங்க அப்படின்னா 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஆனா என்ன ஆகுதுன்னா 20 நாட்களுக்கு வேலை செய்த பிறகு அனுஜ் வெளியூர் போனதால், அதாவது 30 நாள்ல 20 டேஸ் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அனுஜ் போயிடுறான். மீதி இருக்கிற வேலையை யார் பண்றாங்க அப்படின்னா மனோஜ் பண்றான். அந்த மீதி இருக்கிற வேலைய அவனுக்கு 30 நாள் எடுத்துக்குது. ஓகேங்களா? யாருக்கு? மனோஜ்க்கு. அப்படின்னா அனுஜ்க்கு பதிலா மனோஜ் போயிருந்தான் அப்படின்னா எத்தனை நாள்ல அனுஜ் அந்த மீதி இருக்க வேலையை செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அனுஜ் மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பான், மனோஜ் மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா முடியும். ஜஸ்ட் லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அனுஜும் மனோஜும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள்? 30 நாளா? இதுல 20 நாள் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அனுஜ் போயிடுறான். அப்ப அனுஜ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்கன்னா டோட்டலா 30 டேஸ் ஒர்க் இருக்கு. அதுல 20 டேஸ் ஒர்க் முடிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதியை தான் விட்டு போறான். அப்ப இந்த கம்ப்ளீட்டட் ஒர்க்ங்கிறது என்னன்னா 2/3 அர்த்தம். இந்த 2/3 மீனிங் என்னன்னா மொத்தமா 3 பங்கு வேலை இருக்குன்னா அதுல 2 பங்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இன்னும் மீதி எவ்வளவு ஒர்க், ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 இருக்கு. ஏன்னா 2/3 3 பங்குல 2 பங்கு போயிருச்சுன்னா இன்னும் 1 பங்கு தான் பெண்டிங் இருக்கு. இந்த 1 பங்கு வேலையத்தான் யார் பாக்குறாங்க அப்படின்னா அனுஜ் போயிட்டான். அனுஜ் போனதுக்கு அப்புறம் யார் இருப்பா? மனோஜ் மட்டும்தான் இருப்பான். சோ அப்ப அந்த மனோஜ் பையன் தான் என்ன பண்றான்னா இந்த 1/3 ஆஃப் த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றான். அவனுக்கு இந்த மீதி வேலையை பண்றதுக்கே எவ்வளவு நாள் ஆகுதான்? 30 நாள் ஆகுதான். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? 3 பங்குல 1 பங்கு வேலையை செய்யறதுக்கே 30 நாள் ஆகுதுன்னா அதே மனோஜ் மட்டுமே அந்த முழு வேலையும் அந்த 3 பங்கையும் செஞ்சிருந்தா எத்தனை நாள் எடுத்திருப்பான்? 90 நாள் எடுத்திருப்பானா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னுட்டு? சோ 2 பேரும் சேர்ந்து 20 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 30 டேஸ் தே ஒர்க் 20 டேஸ். அப்ப 20 டிவைட் பை 30 போட்டீங்கன்னா the work completion is 2/3. ஓகேங்களா? சோ இப்ப 2/3 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா the remaining will be 1/3. அந்த 1/3 பண்றதுக்கு மனோஜ்க்கு 30 நாள் ஆகும். 3ல 1 பங்குக்கே 30 நாள்னா 3 பங்கையும் அவனே செஞ்சிருந்தான் அப்படின்னா 1 பங்குக்கு 30னா 3 பங்குக்கு எத்தனை நாள்? 90 நாள். அப்ப மனோஜ் மட்டும் தனியா அந்த வேலையை முழு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா 90 நாள். இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்கு. அனுஜ் பிளஸ் மனோஜ் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள்? 30 நாள். அடுத்தது மனோஜ் மட்டும் பண்ணா எவ்வளவு நாள்? 90 நாள் கிடைச்சிச்சா? இப்ப அனுஜ் மட்டும் தனியா பண்றதுக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி நார்மல் கால்குலேஷன்ல கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்ப நார்மல் கால்குலேஷன் எப்படி போடுவோம்? 2க்கும் எல்சிஎம் எடுப்போமா? 90. இது 3 டைம், இது 1 டைம். சோ இப்ப அனுஜ் மட்டும் தான் வேணும். டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 90 டிவைடட் பை இதுல அனுஜ் மனோஜ் 2 பேரும் சேர்ந்து 3. அதுல மனோஜ் மட்டும் தான் எவ்வளவு? 1. அப்போ மீதி இருக்கிற 2 யார் பண்ணிருப்பான்? அனுஜ். புரியுதுங்களா? a பிளஸ் m ஈக்குவல் டு 3. இதுல m 1 அப்படின்னா a பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. இந்த 1 இந்த சைட் போகும் மைனஸ் ஆயிடும். அப்ப a ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2 வந்துருது. அதுதான் இங்க போட்டிருக்கேன். சோ இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? 45 டேஸ் ஆகுது. அப்போ அனுஜ் மட்டும் அந்த ஒர்க்கை தனியா ஃபுல்லா பண்றதுக்கு 45 டேஸ் எடுத்திருப்பான் அப்படின்றாங்க. அதாவது இந்த 3 பங்கு வேலை இருக்குல்ல, மொத்த வேலை 3 பங்கு வேலை இருக்குல்ல, அந்த 3 பங்கு, ஏன்னா இவனுக்கு 3 பங்கு வேலை செய்யறதுக்கு 90 நாள். அதே 3 பங்கு வேலைங்கிறது ஃபுல் ஒர்க். அதை இவன் பண்றதுக்கு 45 டேஸ். ஆனா எங்க கொஸ்டின் என்னன்னா இந்த அனுஜ் போனால 20 நாளுக்கு அப்புறம் அவனுக்கு பதிலா மனோஜ் ஒரு வேலை பாதியில விட்டு போயிருந்தான்னா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப 2/3 ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது 1/3 ஆஃப் ஒர்க் தான். 3 பங்கு வேலையை செய்யறதுக்கு அனுஜ்க்கு 45 நாள் எடுத்துக்குதுன்னா 1 பங்கு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படிங்கும் 1/3 ஆஃப் 45 போட்டீங்கன்னா 15 டேஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? 3 பங்குக்கு 45 நாள். 15 15 15 பிரிக்கலாமா? 45. இப்ப 3 பங்குக்கு 45 நாள்னா இதுல 2 பங்கு அவங்க சேர்ந்து செஞ்சுட்டாங்க இங்கேயே. மீதி 1 பங்குக்கு பாதியில விட்டு போயிருந்தானா இவனுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 15 டேஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டு வட்டி விகிதம் 9% 5 வருடங்களில் தனி வட்டியாக 4016 ரூபாய் 25 பைசாவை கொடுக்கும் எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சோ இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. அவ்வளவுதான். சோ இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 4016.25 which is equal to பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. இன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த 100 இங்க இருக்குது இந்த சைட் போனா மல்டிபிள் ஆகுமா? மல்டிபிள் ஆகும்போது இந்த 2 டெசிமல் கேன்சல் ஆயிடுமா? அப்போ 401625 டிவைடட் பை 5 into 9 which is equal to P. அவ்வளவுதான். சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 8 5 40 0 3 5 15 மீதி 1 2 5 10 5 5 25. இப்ப 80 3 2 5 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு P. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 4 9 9 இங்க எடுத்தீங்க அப்படின்னா 8 9 72 வரும். மீதி 8 வரும். அப்ப 83 மாறுமா? சோ 83 மாறும்போது 9 9 81 மீதி 2 வரும். 2 9 18 மீதி 4 5 9 45. ஓகேங்களா? சோ இப்ப 8925 ரூபாய் தான் வந்து அசல். சோ இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 1/4% ஆண்டு கூட்டு வட்டியில் ஆண்டிற்கு கூட்டு வட்டியாக 3 வருடங்களில் ரூபாய் 4913 மாறும் குறிப்பிட்ட தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க எப்படி வேணாலும் போடலாம். ஆப்ஷன்ல இருந்து ஒருவேளை இதுதான் அமௌண்ட் அப்படின்னா இதுக்கு 3 வருஷத்துக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு பாருங்க. போட்டு பாரும்போது இந்த அளவு அமௌண்ட் வருதா அப்படின்னு பாருங்க. வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். அப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஃபார்முலா மெத்தட்கே போலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் which is equal to principal plus into 100 plus R னு கூட எடுத்துக்கோங்க. இல்ல 1 plus R by 100 பவர் n வரும். இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 1/4%. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குல்ல அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் 24 plus 1 25 25/4% மாத்திக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப மாத்தும் போது அமௌண்ட் எவ்வளவு நீங்க கொடுத்திருக்காங்க 4913. இது வட்டி கிடையாது. 3 வருடங்களில் எவ்வளவா மாறுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அசலும் இதுக்குள்ள இருக்கு, வட்டியும் இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட கொஸ்டின். இன்ட்டு 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 25/4 by 25/4 divided by 100. The power number of years is 3. ஓகேங்களா? So, 4913 equal to P into 1 plus இந்த 4 இருக்குல்ல இது கீழே வந்துடும். அவ்வளவுதான். So, இப்ப 25/4 into 100 power 3 வந்துடும். So, இப்படி வரும்போது என்ன பண்ணலாம்? 4913 இங்க மல்டிபிள் இருக்க P இங்க கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இங்க 400 மாறி இருக்குமா? இங்க 400னா இங்க கீழே 1 இருக்கு. அப்ப மேலே கீழே 400 மாறணும்னா மேலே கீழேயும் 400 மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 400 plus 25 divided by 400 வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? அதாவது நான் இங்க எழுதிட்டு எரேஸ் பண்ணிடுறேன். 1 plus 25/400 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் எனக்கு 400 வரும்னா மேலே கீழேயும் 400 மல்டிபிள் பண்றேன். சோ இப்படி மல்டிபிள் பண்ணும்போது 400/400 plus 25/400 வரும். சோ இங்க ஈக்குவல் ஆயிடுச்சா டினாமினேட்டர்? அப்ப மேல நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 425/400 மாத்திக்கோம்ல. சோ இதைத்தான் இங்க எழுதிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? சோ இப்ப இது என்ன ஆயிடுச்சு? இங்க 425 எழுதிக்கோங்க. 425/400 இந்த பவர்ல 3 இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இதுவும் 25 டேபிளால மல்டிபிள் டிவைட் ஆகும். இதுவும் ஆகும். அப்ப 16 25 400 17 25 425. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இப்ப என்ன ஆகும் இது 4913/P which is equal to 17/16 கியூப் இருக்கா? சோ இப்ப நீங்க கியூப் வேல்யூ போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஈஸி தான். இல்ல நான் கியூப் ரூட் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அதனால நான் அப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்கனாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இங்க இருந்து கியூப் ரூட் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பீக்கு கியூப் ரூட் வரும். அதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம போயிடும். அதனால அப்படியே எடுத்துக்கோங்க. 4913 divided by P equal to 17 into 17 into 17 divided by 16 into 16 into 16. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. P மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் தாண்ட கொண்டு வந்துருங்க. 4913 divided by 17 into 17 into 17 இந்த 16 into 16 மேல போயிடும். 16 into 16 into 16 which is equal to P வந்துரும். ஆக்சுவலி 17 உடைய கியூப் தான் இந்த 4913. அதனால
கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஒவ்வொன்னாவே கேன்சல் பண்றேன் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. 4913 வந்து 17ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 289 வரும். ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் ஒவ்வொரு 17 இதை பண்ணீங்கன்னா 17 டைம்ஸ் வரும். அடுத்து 17 கேன்சல் ஆயிடும். அப்ப P ஈக்குவல் டு 16 கியூப். 16 கியூப்னா 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து 4969. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 18,000 தொகைக்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி ஆகியவற்றிற்கிடையான வித்தியாசம் 405 எனில் ஆண்டு வட்டி விகிதத்தை கணக்கிடுங்க அப்படின்றாங்க. சோ 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R ஸ்கொயர்ட் பை 100. ஓகேங்களா? CI மைனஸ் SI எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 405. அண்ட் பிரின்சிபல் எவ்வளவு? 18,000 இன்ட்டு R ஸ்கொயர் டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஓகேங்களா? சோ அப்ப 100 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 2 5 சாரி I 2 10, இது 9 2. சோ இந்த 5 இங்க போவோம் மல்டிபிள் ஆயிடும், இந்த 9 கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப R ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 405 இன்ட்டு 5 டிவைடட் பை 9 வந்துருமா? 4 9 9, 4 9 36, மீதி 4, I 9 45. சோ அப்ப 45 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டீங்கன்னா 5 25 5, மீதி 2, 4 5 20, 2 22. சோ அப்ப R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225னா 15%. ஆன்சர் என்ன? 15%. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 மீட்டர் நீளம் உள்ள ஒரு அறைக்கு, அதாவது ஒரு ரூம் இருக்கு, ரூமோடைய சைஸ் கொடுத்துட்டாங்க. இதுல 18 மீட்டர் நீளமும், இது வந்து 18 மீட்டரா, ஆனா அகலம் எவ்வளவுலாம் கொடுக்கல. இந்த அறைக்கு 75 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு தரை விரிப்பு போடுவதற்கு 1 மீட்டருக்கு 4 ரூபா 50 பைசா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது வந்து மேட். இந்த மேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்டோடைய அகலம் என்னன்னு குடிச்சிட்டாங்க. அகலம் எவ்வளவுனா 75 சென்டிமீட்டர் தான் ஒரு மேட். ஆனா ஒரு மீட்டருக்கு அப்படிங்கும் போது நீளம் வந்து 100 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு மீட்டர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய இந்த மேட்டோட காஸ்ட் எவ்வளவுனா 4000 ரூபாய். புரியுதுங்களா? ஒரு மீட்டருக்கு உடனே இந்த ஒண்ணு மட்டும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அதோடைய அகலம் 75, அதோடைய நீளம் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த மேட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னா 4 ரூபா 50 பைசா ஆகுன்றாங்க. சோ இந்த வீதத்துல மொத்தமா இந்த ரூமுக்கு போறதுக்கு எவ்வளவுதான் செலவாகுது அப்படின்னா 810 ரூபா ஆகும். அப்ப அந்த அறையுடைய அகலம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எத்தனை மேட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த அறையுடைய அகலம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப மேட்டோட கவுண்ட் வேணும் அப்படின்னா, எண்ணிக்கை வேணும் அப்படின்னா மொத்த அமௌண்ட் டிவைடட் பை ஒரு மேட்டுக்கான அமௌண்ட் போட்டீங்கன்னா எத்தனை மேட்டுன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க டெசிமல் இருக்கா, நான் இதை வந்து வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலையும் கீழையும் 10ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன்னா ஹோல் வேல்யூ ஆயிடும். அப்ப 8100 டிவைடட் பை 45 போட்டு இப்ப டிவைட் பண்ணுங்க. 9 5 45, இங்க 9ஆலே டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5 9 45, 9 9 81, 2 0 அப்படியே வரும். 4 5 5, 4 5 5, 8 5 40, 180. அப்ப 180 மேட் வேணும். ஓகேங்களா? சோ இப்ப மேட்டோட எண்ணிக்கை எத்தனை? 180 மேட் வேணுமா? இப்போ ஒரு மேட்டோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரூம்கான மொத்த மேட் எத்தனை? 180 மேட்டா? அப்ப 180ஓட மேட்டுங்கிறதும் இந்த ரூமோட ஏரியாங்கிறதும் சமமா இருக்குமா? அப்ப ரூம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 1 மேட் ஏரியா. ஏன்னா ஒரு மேட்டோட ஏரியா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதை 180ஆல போட்டீங்கன்னா 180 மேட்டுக்கான ஏரியா எவ்வளவுன்னு தெரியும். அந்த 180 மேட்டை தான் இந்த ரூம்குள்ள போடுறோம்னா அந்த 180 மேட்டோட ஏரியாவும் அந்த ரூமோட ஏரியாவும் சேம். ஓகேங்களா? சோ இப்போ இது மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. ஒண்ணு இதை மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்திக்கோங்க, இல்லைன்னா இதை மாத்திக்கோங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன் இது. ஓகேங்களா? சோ இப்போ 1 மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டர்னா 18 மீட்டர்ங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 1800 சென்டிமீட்டர் அப்படின்னு மாத்திக்கிறேன். ரூம் ஏரியா ரெக்டாங்கிளா இருக்கா? அப்ப லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 180 இன்ட்டு இங்கேயும் லென்த் இன்ட்டு பிரெத். இது வந்து மேட்டோட லென்த், மேட்டோட பிரெத். இது ரூமோட லென்த், ரூமோட பிரெத். ரூமோட லென்த் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், 18 மீட்டர். அதாவது 1800 சென்டிமீட்டர் இன்ட்டு
ரூமோட பிரெத் என்னன்னு எனக்கு தெரியாது, அது சென்டிமீட்டர்ல எனக்கு வேணும். அப்ப 180 இன்ட்டு ரூமோட லென்த் எவ்வளோ 100 சென்டிமீட்டர், ரூமோட பிரெத் எவ்வளோ 75 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. இங்க இருக்க இந்த பி ஆர் மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 180 இன்ட்டு 100 இன்ட்டு 75 டிவைடட் பை 1800. ஓகேவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த 180க்கு இந்த 180 கேன்சல். இப்ப எவ்வளவு இருக்கு? 750 இருக்கா? இது 750 சென்டிமீட்டர்ல கிடைக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிட்டேன். ஆனா எனக்கு ஆன்சர் எதெல்லாம் இருக்கு, மீட்டர்ல இருக்கு. ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், நான் 750 சென்டிமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர்? 7.5 மீட்டர். ஓகேங்களா? ஏன்னா 100ங்கிறது ஒரு மீட்டர். அப்ப 750 100ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5 வரும். ஓகேவா? சோ ஆன்சர் என்னன்னா 7.5 மீட்டர்ஸ். புரிஞ்சா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அந்த மேட்டோட ஏரியா அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது லென்த் வந்து 1 மீட்டர், பிரெத் வந்து 75 சென்டிமீட்டர், விச் மீன் 75 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மேட் ஏரியாங்கிறது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7500 சென்டிமீட்டர். அதே மாதிரி 150 மேட் போடுறாங்க இந்த ரூம்ல. இப்ப 150 மேட்டோட ஏரியாவும் இந்த ரூமோட மேட் ஏரியாவும் சேமா இருக்கும். ஏன்னா அந்த மேட் எங்கதான் போடுறாங்க, அந்த ரூமோட சைஸ்க்கு தான் போடுறாங்க. அப்ப ரூமோட ஏரியா சைஸ் ஈக்குவல் டு 180 மேட்டோட ஏரியா சைஸ், அதான் இங்க போட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவில் 3 பங்காகும். அதாவது ஒரு சதுரத்துடைய பரப்பளவுங்கிறது ஒரு செவ்வகத்துடைய பரப்பளவுல 3 பங்கு. ஓகேங்களா? இப்ப 3/5 ஆஃப் செவ்வகத்தின் பரப்பளவு. புரியுதா? அப்ப செவ்வகத்துடைய நீளம் எவ்வளவுன்னு கொடுத்தாங்க, 25. அதோடைய அகலம் நீளத்தை விட ஒரு 10 கம்மியா இருக்குமா? நீளம் 25னா நீளத்தை விட ஒரு 10 கம்மியா இருக்கும் அப்படின்னா பிரெத் என்னது 15, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா 10 கம்மினா 15. அப்ப சதுரத்துடைய சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய பக்களவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சதுரத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் which is equal to 3/5 ஆஃப் செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஏரியா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டா? சோ லென்த் இன்ட்டு பிரெத் அப்படிங்கும்போது லென்த் எவ்வளோ 25, பிரெத் எவ்வளோ 15 போட்டாச்சா? 4×5 5×5 25. அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3×5 5, 5 இன்ட்டு 5. அப்ப a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 15 இன்ட்டு 15 போட்டீங்கன்னா என்னது 15 தான் ஆன்சர். அப்ப ஏரியா வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு. சாரி, ஏரியா இல்ல, ஒரு பக்கம், சதுரத்துடைய ஒரு பக்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின் சதுரத்துடைய சுற்றளவு. சதுரத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, இது ஏ இது ஏ இது ஏ இது ஏன்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 4a. அப்ப 4 இன்ட்டு 15 எவ்வளவு 60, அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ இப்ப 3/5 ஆஃப் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்ட்டாங்க. அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயருங்கிறது 15 15 225 தான். ஓகேங்களா? அதை நீங்க போட்டுக்கோங்க 225. அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்ப ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15. அப்ப ஏ எவ்வளவுனா 15. அப்ப 4a ஈக்குவல் டு 16. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. ஒரு கன செவ்வக வடிவில் உள்ள ஒரு இரும்பு துண்டின் கன அளவு 270 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் பிரெத், 64 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு மீண்டும் ஒரு கன சதுரமாக வடிவமைக்கப்பட்டது. கன சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு கன செவ்வகத்தை உருக்கி கன சதுரமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப கன செவ்வகத்தோடைய கன அளவும் கன சதுரத்துடைய கன அளவும் சேமா தான் இருக்கும். ஏன்னா இதை உருக்கிதானே இதை பண்றாங்க. அப்ப கன செவ்வகத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஆனா கன செவ்வகத்துக்கான கன சதுரத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, a கியூப். ஓகேங்களா? இப்ப இதோட அளவுலாம் குடிச்சிட்டாங்க. அதை வச்சு இந்த கன சதுரத்துடைய ஒரு பக்கம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த கனசதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இப்ப லென்த் எவ்வளோ 270 இன்ட்டு அடுத்தது 100 இன்ட்டு ஹைட் 64 which is equal to a cube. ஓகேவா? 27 64 மல்டிபிள் பண்ணுங்க. 64 இன்ட்டு 27 7 28 8 மீது 2 6 42 44 4 2 8 6 2 12. ஓகேங்களா? அப்ப 8 12க்கு 2 மீதி 1 7 1. அப்ப 1728 3 0 இருக்கு, அதனால 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. which is equal to a cube. ஓகேவா? எனக்கு தேவை a. அப்ப இது என்ன பண்ணும், கியூப் ரூட் எடுக்கணுமா?
ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1728000 ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன், 3 3ஆ பிரிச்சுக்கணும் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப பிரிக்கும் போது இங்க 3 இது வருதா? ஃபர்ஸ்ட் இது என்ன வரும்? 0. 0னா 0 தான். 3 0க்கு ஒரு 0. 8ல முடிஞ்சுன்னா கண்டிப்பா அது 2ஆல தான் முடியும். அப்ப இங்க 1 இருக்குன்னா 1 அவ்வளவுதான். அப்ப ஏங்கிறது என்னன்னா 120. நீங்க வேணா எடுத்து பாருங்க. 12க்கு கியூப் எடுத்து பாருங்க. 1728ன்னு வரும். ஓகேங்களா? 3 0 இருந்தா ஒரு 0 ஆயிடும். இதை கியூப் ரூட் எடுத்து பாருங்க 120ன்னு வரும். ஓகேங்களா? ஆனா அவங்க கேக்குறது என்னன்னா அந்த கனசதுரத்துடைய பரப்பளவு கேக்குறாங்க. பரப்பளவுனா மொத்த பரப்பளவு. ஒரு கனசதுரம் அப்படின்னா அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா 6 பக்கமானது இருக்கும். ஒரு பக்கம் a ஸ்கொயர்னா 6 பக்கத்துக்கு என்னது 6a². அப்ப கனசதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 6a² தான். ஓகேவா? அப்ப 6 இன்ட்டு 120 இன்ட்டு 120 ஆன்சர். அப்ப 12 இன்ட்டு 12 என்னன்னா 144ஆ? 144 இன்ட்டு 6 இன்ட்டு 2 0க்கு 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. 6 24க்கு 4 மீதி 2. 6 24 2 26க்கு 6 மீதி 2. 4 6 2 8 2 0. அப்ப 86400. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவங்க கேக்குறது இந்த பக்கம் கேட்கல, பரப்பளவு கேக்குறாங்க. சோ அதனால இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு 6a² போட்டு ஆன்சர் சொல்லு. 86,400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 இதுக்கப்புறம் வரக்கூடிய 10 கேள்விகள் வந்து உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து வரும். ஓகேவா? பி இன் மகன் ஏ. அப்ப இது எப்படி எழுதலாம்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஆண் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்னா ஸ்கொயருக்குள்ள அதை போடணும். அதுவே பெண் அப்படின்னு குறிப்பிடணும்னா சர்க்கிள்குள்ள போடணும். அதுவே கணவன் மனைவி அப்படிங்கறத குறிப்பிடணும்னா டபுள் ஆரோல போடணும். இதுவே பிரதர் சிஸ்டர் அதாவது சகோதரன் அல்லது சகோதரி, ஓகேங்களா, அப்படின்னா பிளஸ்ல போடணும். அவ்வளவுதான். இப்ப பி இன் மகன் யாரு? ஏன்ட்டாங்க. அப்ப பிக்கு பையன் அதாவது மகன் மகள் அப்படின்னு குறிப்பிடணும்னா ஒரு லைன், அவ்வளவுதான், கீழே ஒரு லைன். அப்ப பி உடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. மகன் சொல்லிட்டாங்க. அப்ப ஏவோட ஜெண்டர் ஆண். ஓகேங்களா? அடுத்தது சி பி இன் சகோதரி. பிக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்கதான் யாரு? சி. அப்ப சகோதரிங்கிறதுனால பிளஸ் பி சிங்கிறவங்க பி உடைய சகோதரின்ட்டாங்க. சகோதரின்னா சி யாரு? பொண்ணு. அடுத்தது சிக்கு டி என்கின்ற மகனும் இ என்கின்ற மகளும் உள்ளனர். அப்ப சிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு டி. ஓகேங்களா? அதே அவளுக்கு ஒரு பிள்ளைய இருக்காங்க, அவங்க பேர் வந்து இ. ஓகேவா? அப்ப இவங்க 2 பேரும் என்னது? பிரதர் சிஸ்டர் தானே. அப்ப பிளஸ் சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் டியின் தாய் வழி மாமா எஃப். அதாவது டியோடைய தாய் வழி மாமானா டியோட அம்மாவோட அண்ணன். ஓகேங்களா? அப்ப டி எங்க இருக்கு? டியோட அம்மா சி. சிக்கு அண்ணன் அப்படிங்கும்போது சகோதரன். சகோதரன் போது இப்படி பிளஸ் சிம்பிள் போட்டு இந்த பாக்ஸ்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா எஃப்க்கு சகோதரியின் மகன்கள் எத்தனை அப்படின்றாங்க. எஃப் உடைய சகோதரின்னு டெபினட்டா யாரு தெரியும்னா சி. சிக்கு எத்தனை பையன்? ஒரு பையன் தான். ஆனா ஒண்ணு நீங்க போடக்கூடாது. ஒருவேளை பிய சகோதரியா இருக்கலாம்ல. சோ அப்ப இவங்க ஒரு பையன், இவங்க ஒரு பையன். ஏன்னா இவங்களும் இந்த பிளஸ் சிம்பிள் இருந்தாலே அவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க அப்படின்றதுதான். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இந்த 2 பசங்க அப்படிங்கறத எடுக்கணும். ஏன் மேம் பிக்கு தான் எக்ஸாக்டா ஜெண்டர் தெரியலையே அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல கண்டுபிடிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை தான் நீங்க பிக் பண்ணும். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லாததுனால இதையும் நீங்க இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி படி இவங்களையும் நீங்க பொண்ணா கன்சிடர் பண்ணி தான் எடுத்திருக்கணும். ஓகேங்களா? சோ 2. அடுத்தது இதே டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கும் இதேதான். எண்ணின் சகோதரன் எம். அதாவது எண்ணுக்கு சகோதரன் தான் யாருன்னா எம். ஓகேங்களா? எண்ணுக்கு சகோதரன் எம். அப்ப இவனுடைய ஜெண்டர் ரிவீல். ஓகேங்களா? அடுத்தது எண்ணின் சகோதரன் பி. இப்ப எண்ணுக்கு சகோதரனா எம்முக்கு சகோதரன் தானே. அப்ப பி. ஆனா சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்ப ஆண். அடுத்தது டி இன் சகோதரன் எம். அப்ப டி எம்முக்கு தானே. அப்ப டியோடைய சகோதரன் எம். ஆல்ரெடி அவன் ஆண் போட்டாச்சு. கீழே உள்ளவற்றுள் எது மிக சரியானது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்னன்னா என்னுடைய ஜெண்டரும் டியோடைய ஜெண்டரும் தெரியாது. இவங்க 2 பேரும் பையன் தெரியும். ஆனா இவங்க பையனா பொண்ணான்னு தெரியாது. இப்ப பியின் சகோதரன் என்னன்றாங்க. பியோடைய சகோதரனா என்ன என்னன்னே தெரியாது. ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்புறம் எப்படி சகோதரன் டெஃபினட்டா சொல்ல முடியும்? அதனால அது தப்பு. ஓகேங்களா? அடுத்தது டியின் சகோதரன் என்னன்றாங்க. டியுடைய சகோதரன் இன்னும் கிடையாது. ஏன்னா ஆனா பெண்ணான்னு என்ன தெரியாது. அதனால இதுவும் தப்பு. பியின் சகோதரன் எம் அப்படின்றாங்க. இப்ப பிக்கு சகோதரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா. ஏன்னா எம்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். டெஃபினட்டா ஆன்னு தெரியும். இப்ப இதுதான் வந்து சரியான விடை. எம்மின் சகோதரன் டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்முக்கு
டி வந்து சகோதரியாவும் இருக்கலாம், சகோதரனாவும் இருக்கலாம். டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய ஜெண்டர் தெரியாது. ஓகேங்களா? சோ அதனால ஆப்ஷன் சி மட்டும்தான் டெஃபினட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஒரு சங்கீத மொழியில் புட்டர் ஃபின் என்பது டெலிஷியஸ் ஜூசி ஃப்ரூட் எனவும், டைடிப் சிக் என்பது பியூட்டிஃபுல் ஒயிட் லில்லி மற்றும் சிக்லான் ஃபின் என்பது லில்லியன் ஃப்ரூட் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மொழியில் அண்ட் என்பதன் எதனை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த அண்டுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்போ இது கோடு, இது கரஸ்பாண்டிங் வேர்டு. ஓகேங்களா? சோ இந்த கோடு இங்க 3 கோடு இருக்குல்ல, அதுக்கு இங்க 3 வேர்டு இருக்கா, அதே மாதிரி இங்க 3 கோடு இருக்கு, 3 வேர்டு, 3 கோடு 3 வேர்டு இருக்கா. சோ இதுல என்ன அப்படின்னா நீங்க கோடையும் வேர்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். அதாவது ரெண்டுலயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேயும் ஃப்ரூட் இருக்கு, இங்கேயும் ஃப்ரூட் இருக்கா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கும் தேர்ட் இதுக்கும் மட்டும் காமனா இருக்கக்கூடியது எந்த வார்த்தை? ஃபின்னுங்கிற கோடு. கரெக்டா? இப்ப ஃபின்னுங்கிறது தான் ஃப்ரூட்டுக்கானது. கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லில்லி, இங்கேயும் லில்லி இருக்கு, இங்கேயும் லில்லி இருக்கு. அப்ப செகண்ட்லயும் தேர்ட்லயும், அதாவது செகண்ட்லயும் தேர்ட்லயும் லில்லி இருக்கு. அப்ப செகண்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய கோடு என்னது? சிக். அப்ப லில்லிக்கான கோட் சிக்னல் கண்டுபிடிச்சாச்சா? அப்ப மீதி இருக்கிறது என்னது? LON. அதுதான் என்னது? அண்டோடைய கோடு. அவங்க கேட்டிருக்கிறது அண்டு தான். சோ அண்டுங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப லோன் அப்படிங்கறதா மத்த ரெண்டுலயுமே கிடையாது. சோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். இந்த மாதிரிலாம் கூட கோடிங் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசனிங்ல இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா மொபிலிட்டி அப்படிங்கறது எப்படி எழுதுறாங்கன்னா 46293927 எழுதுறாங்க. அப்ப எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்னன்னா அந்த அந்த ஆல்பபெட்ஸோடைய கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இப்ப M இருக்குல்ல, Mக்கான நம்பர் 13 இருக்கு. ஆனா இது ஒரே ஒரு நம்பர்ல தான் நான் மென்ஷன் பண்ணும். சோ அப்படிங்கும் போது ஏன்னா இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 2 4 6 8 8 லெட்டர் இருக்கு, 8 நம்பர் தான் இருக்கு. அப்போ கரஸ்பாண்டிங் நம்பரா இல்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா அதான் கிடையாது. நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த M உடைய கரஸ்பாண்டிங் லெட்டர் ஆல்பபெட்ஸ்ல எத்தனாவது லெட்டர்னா 13வது லெட்டர். 13ல இருக்கக்கூடிய இந்த டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 + 3 என்னது? 4ஆ? அதை இங்க எடுத்துட்டாங்க. அடுத்தது ஓங்கிறது ஓங்கிறது செகண்ட் லெட்டர். அதோடைய ஆல்பபெட் படி இது எத்தனாவது லெட்டர்னா 15th லெட்டர். 15 அப்படிங்கறதுல சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னன்னா 1 + 5 என்னது? 6. அடுத்தது 2ங்கிறது சிங்கிள் டிஜிட் தான், அதனால அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. மொபிலிட்டி B வந்துருச்சா? MOB வந்துருச்சா? அடுத்தது ஐங்கிறது 9, இதுவும் சிங்கிள் லெட்டர், அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. Lங்கிறது 12th லெட்டர். 12th லெட்டர் அப்படிங்கும்போது இங்க 2 டிஜிட் இருக்கு, இது ஒரே டிஜிட்டா மாத்தணும் அப்படிங்கும்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ 1 + 2 என்னது? 3. அடுத்தது Tங்கிறது 20, 2 + 0 என்னது? 2. Yங்கிறது 24, அப்ப 2 + 4 என்னது? 6. சோ இப்படித்தான் 462939 சாரி மொபிலிட்டியில இங்க ஒரு I வரும்ல, இது MOBIL போட்டோம், Lக்கு 3 போட்டோம், அடுத்த I அப்புறம் தானே வரும். அப்ப இங்க ஒரு 9 வந்திருக்கணும். ஓகேங்களா? சோ ITY அப்ப 46293926 அப்படின்றத இப்படித்தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சாரி மொபிலிட்டி Yங்கிறது வந்து 25th லெட்டர் இல்ல, ஏன்னா Yங்கிறது 24th வந்து X. ஓகேங்களா? 25th வந்து Y. சாரி அப்ப 25th அப்படிங்கும் போது என்ன வரும்? 2 + 5 7 வரும். அப்ப இந்த இடத்துல 7 வரும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? இதுதான் இந்த இதுக்கான கோடு. அப்ப எக்ஸாமினேஷனையும் அப்படிதான் எழுதணும். அப்ப Eங்கிறது 5 அப்படியே எடுத்துக்கலாம். Xங்கிறது 2 4ன்னு இருக்கு, அப்ப 2 4 6ன்னு எடுத்துக்கணும். Aங்கிறது 1, எக்ஸாமினேஷன் மீ M 4, I 9, N 1 + 4 5, A 1, T 20ன்னு இருக்கு, அப்ப 2 + 0 2, I 9, O 15 இருக்கு 6, N 14 இருக்கு, 1 + 4 5. ஓகேங்களா? அப்ப 5614951296 இதற்கான சரியான எண். புரியுதுங்களா? அந்த நம்பர்ஸ் கரெக்டா அந்த ஆல்பபெட்ஸ் படி எத்தனாவது லெட்டர் அப்படிங்கறது. ஆனா இதுல ஒருவேளை அந்த ஆல்பபெட்ஸ்க்கு 2 டிஜிட் நம்பர் வருதுன்னா அந்த டிஜிட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸை ஆட் பண்ணி அந்த இடத்துல சிங்கிள் டிஜிட்டா போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின்.
20th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கோகிலாவை விட மிகவும் வயதானவர் சுதான்சு. அப்ப சுதான்சு வந்து பெரியவங்க. யாரை விட? கோகிலாவை விட. ஓகேங்களா? சுதான்சு, கோகிலா. அப்ப கோகிலாவை விட சுதான்சு பெரியவங்கிறத இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்தது சுதான்சு அவர் பிரவீனை விட இளையவர் அப்படின்றாங்க. அப்போ சுதான்சு வந்து பிரவீனை விட சின்ன பையனா, அப்ப பிரவீன் பெரியவன். ஓகேங்களா? இப்ப இப்படி போடலாம். பிரவீன் பெரியவங்க, சுதான்சு சின்னவங்க. கோகிலாவின் சம வயது உடையவர் நிதின். அப்ப கோகிலா இஸ்ட் நிதின். ஓகேங்களா? அப்ப கீழே உள்ளவற்றுள் எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸா எழுதுங்க. இங்க இருக்கிறதுலயே யாரு பெரியவங்க அப்படின்னா பிரவீன். பிரவீனை விட அடுத்தது யாருன்னா இது சுதான்சு. சுதான்சை விட சின்னவங்க யாருன்னா கோகிலா. கோகிலாவும் நித்தினும் சேம் ஏஜ். ஓகேங்களா? பிரவீனை விட சிறியவர் கோகிலா. பிரவீன் இங்க இருக்காரு, அவரை விட சின்னவங்க தான் கோகிலா. அப்ப இது சரியான ஸ்டேட்மெண்ட். பிரவீனை விட சிறியவர் நிதின். பிரவீன் பெரியவர், நிதின் சின்னவர். ஆமா, கரெக்ட். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். நித்தினை விட மூத்தவர் சுதான்சு. நித்தின் இங்க இருக்காரு, நித்தினும் கோகிலாவும் ஈக்குவல். ஆனா கோகிலாவோட சுதான்சு பெரியவர் தானே, அப்ப நித்தினை விடவும் பெரியவர் தான். அப்ப இதுவும் கரெக்ட். இருப்பதிலேயே மூத்தவர் பிரவீன் அல்லங்கிறாங்க. ஆனா இருக்கிறதுலயே மூத்தவர் யாருதான்? பிரவீன் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பு. ஓகேங்களா? அவங்க எந்த வாக்கியம் தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. இந்த 21 சால்வ் பண்ணும்போது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க ஏதாவது வேல்யூ கன்சிடர் பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. இல்ல நான் ஜென்ரலா இந்த மாதிரியே பெருசு சின்னது அப்படி போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாரும்போது ஏஐ விட 2 மடங்கு வயதுடையவர் பி. ஓகேங்களா? ஏ மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் வயதுடையவர் பின்ட்டாங்க. அப்ப இதுல யார் பெரியவங்க? பி தானே பெரியவங்க. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? பி வந்து பெரியவர். யாரை விட? ஏவை விட. ஓகேங்களா? ஏவை விட 2 மடங்கு பெரியவர் பி. ஆனால் எஃப்ஐ விட 2 மடங்கு வயது குறைந்தவர் யாரு? அதே பி தான். ஓகேங்களா? ஏவை விட 2 மடங்கு வயது அதிகமானவர் பி. ஆனால் எஃப்ஐ விட 2 மடங்கு குறைந்தவர் யாருன்னா பி கிடையாது, ஏ. ஓகேங்களா? சூப்பர். ஏ வந்து சின்னவங்க யாரை விட? எஃப் விட. இல்ல, இது வந்து பியோட தான் வந்து கம்பேர் ஆகுது. ஏன்னா ஏவை விட 2 மடங்கு வயதுடையவர் பி. ஆனால் இவனை விட பெரியவன், ஆனா இவனை விட சின்னவன் சொல்றாங்க. நம்ம பியோட தான் கம்பேர் பண்றாங்க. அப்ப பி வந்து எஃப்க்கு சின்ன பையன் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏயின் பாதி வயது சி அப்படின்ட்டாங்க. அப்ப ஏ உடைய பாதி வயது சி அப்படின்னா ஏ வந்து யாரு? பெரியவன். யாரோட? சியை விட பெரியவன். ஏன்னா இவன் வயசுல பாதிதான் சி. ஓகேங்களா? அடுத்தது சிக்கு டியின் 2 மடங்கு வயது அப்படின்றாங்க. சியோட ஏஜ் என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் டியா. ஓகேவா? அப்ப டியோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா C/2. சியோட பாதி வயசு தான் யாருக்கு? டிக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப சி வந்து பெரியவன், டி வந்து சின்னவன் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது எனில் கீழே உள்ள ஜோடிகளில் யார் மூத்தவர் யார் இளையவர்னு கேக்குறாங்க. இதை அப்படியே எழுதுங்க. எஃப் பியை விட பெருசு, பி ஏவை விட பெருசு, ஏ சியை விட பெருசு, சி டியை விட பெருசு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்துருச்சா? ஜஸ்ட் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. சோ இப்ப யார் பெரியவங்க? எஃப். யார் சின்னவங்க? டி. இப்ப எஃப் அண்ட் டிங்கிற ஜோடி தான் மூத்தவர் இளையவர் ஜோடி. ஓகேங்களா? இப்ப ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. ஒரு நபர் தெற்கு நோக்கி நிற்கிறார். அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இந்த சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 90 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா ஒருத்தர் தெற்கு நோக்கி நிற்கிறார். நின்னுட்டு என்ன பண்றாரு? எதிர் கடிகார திசை, கடிகாரத்தின் எதிர் திசையில் 135 டிகிரி திரும்புகிறார். அதாவது கடிகாரம் இப்படி சுத்தும், ஆனா இவரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. அப்ப இங்க இருந்து ஒரு 135 அப்படின்னா இங்க இருந்து ஒரு 90 டிகிரி போனா ஈஸ்டுக்கு போவாரு. அதுல இருந்து ஒரு 45 டிகிரி போனாரு அப்படின்னா மொத்தமா 145 டிகிரி. ஓகேங்களா? இது ஈஸ்ட், இது சவுத். இப்ப சவுத்ல இருந்து 90 டிகிரி போனா ஈஸ்ட் தான். அதோட ஒரு 45 டிகிரி போனாதான் 135 டிகிரி போக முடியும். ஓகேங்களா? சோ இப்போ 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போறாரு அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னா நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்காரு. இப்ப இந்த ஆங்கிள் இருக்காரு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற மனுஷன் இப்படி இருக்கவன் இங்க இருந்து ஒரு கடிகார திசைனா இப்படி. சோ இந்த கிளாக் வைஸ்ல 180 டிகிரி சுத்துறானாம். அப்ப இங்க இருந்து ஒரு 135, இங்க இருந்து ஒரு 45. அப்ப அப்படியே 180 டிகிரி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்துடுறாரு. ஓகேங்களா? இது சவுத், இது வெஸ்ட். ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா என்னது? சவுத் வெஸ்ட். அவ்வளவுதான். சோ இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் அப்படின்னா சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல, அதாவது தென்மேற்கு திசையை நோக்கி நிற்கிறார் அப்படிங்கறத ஆன்சர்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். கிராமவாசி ஒருவர் வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனது மாமாவை பார்ப்பதற்கு புறப்பட்டார். சோ ஒருத்தர் வந்து இங்க இதுதான் ஏ பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இது நார்த், இது நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வடகிழக்குல போறாரு. ஓகேங்களா? இப்போ வடகிழக்குனா என்னது? இந்த டைரக்ஷன். இதுல ஒரு 5 போறாரு. போயிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் தனது மாமனாரை பார்ப்பதற்கு போறாரு. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து தெற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க. ஓகேங்களா? சோ இதுல ஒரு 4 கிலோமீட்டர் போறாரு. இப்போ அவர் ரீச் ஆன பாயிண்ட் என்னன்னா சி. ஓகேங்களா? இப்பொழுது அவர் எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது 5, இது 4, இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட். ஓகேங்களா? சோ அப்ப தொடக்க புள்ளியில இருந்து கிழக்கு திசையில இருக்காரு. கிழக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. கிழக்குல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது தெரியணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஏசி வேணும் அப்படின்னா இது எப்படி பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் வருமா? ஏன்னா அடுத்துள்ள பக்கங்களின் இதுவும் அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இது கர்ணம். சோ இப்ப ஏசி எவ்வளவு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எவ்வளவு? பி 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. இந்த 4 ஸ்கொயர் 16ங்கிறது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. 25ல 16 போச்சுன்னா 9. இப்ப ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9. ரூட் ஆஃப் 9 என்னது? 3. அப்ப இது எவ்வளவுனா 3. அப்ப 3 கிலோமீட்டர் கிழக்கு திசையில இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எஃப் மற்றும் டிக்கு மிக சரியான நடுவில் இருக்கும் எழுத்தின் வலது புறத்தில் 10வதாக உள்ளது எதுன்னு கேக்குறாங்க. இதுதான் வலது, இதுதான் இடது. ஓகேங்களா? அவங்க கேக்குறது இந்த எஃப்க்கும் இந்த டிக்கும் நடுவுல இருக்கிற நம்பருடைய ரைட் சைட்ல 10வதா என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சோ அப்ப கேன்சல் பண்ணிட்டே வாங்க. நடுவுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த சைடு ஜே போச்சுன்னா இந்த சைடு எல். எம் பி பி ஏ ஓ கே டபிள்யூ சி ஆர் ஒய் என் இ. அப்ப எதுதான் நடுவுல இருக்கு? இ பிங்கிறதுதான் நடுவுல இருக்கு. ஓகேங்களா? இந்த பிக்கு ரைட் சைட்ல 10th லெட்டர் என்னங்கிறதா கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித்து, நைன்த், 10th லெட்டர் என்னது? எக்ஸ். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அதாவது சென்டர் லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத கேன்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது சொன்னேன். ஓகேங்களா? இப்ப சென்டர் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. என்னது? பி. அப்ப இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10th லெட்டர் என்னது? எக்ஸ். ஆன்சர் எக்ஸ். அவ்வளவுதான். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். இப்ப இந்த தொடர்ல ஒரு எண் தவறுங்கிறாங்க. அந்த எண் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 380 இருக்கு, அடுத்து 188 இருக்கு, அடுத்தது 92 இருக்கு, அடுத்தது 48 இருக்கு, அடுத்தது 20 இருக்கு, 8 இருக்கு, 2 இருக்கு. இதுல ஏதோ ஒரு நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸ்ல வரல அப்படிங்கிறாங்க. நீங்க இப்படி பார்த்தாலும் சரி, இல்ல இங்க இருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ரைட் சைட்ல இருந்து சொல்றேன். இப்ப இதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 6. இதுக்கும் வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க, 12. இதுக்கும் வித்தியாசம் பாருங்க எவ்வளவு இருக்கு? 28 இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கும் வித்தியாசம் பாருங்க, 92க்கும் 48, 50 வச்சுக்கோங்களேன், 42, 44 வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இதுக்கும் வித்தியாசம் அப்படிங்கும் போது 188ல 92 போச்சுன்னா 6, 96. ஓகேவா? அடுத்தது இதுக்கும் வித்தியாசம் பாருங்க எவ்வளவு வருது? 380ல ஒரு 12, எஸ், ஒரு 180 பிளஸ் ஒரு 12, 192 இருக்கா? சோ இப்ப பாருங்களேன், இதோட இன்டு 2 போட்டா இது வந்துச்சா? அப்ப இதோட இன்டு 2 போட்டா இங்க என்ன வந்திருக்கணும்? 24 வந்திருக்கணும். அப்ப 24னா இங்க 8ஓட 12 கூட்டி 20 வந்துச்சு. இது கரெக்ட். ஏன்னா 8க்கும் 2க்கும் வித்தியாசம் 6, அதோடைய டபுள் டைம் அடுத்ததோடைய வித்தியாசமா வரணும். அப்ப இதோட ஒரு 12 கூட்டினா 20 வருது. அப்ப அடுத்து இந்த 12ஓடைய டபுள் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. இப்ப 24ங்கிறதா இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த 20யோட ஒரு 24 ஆட் பண்ணிருந்தா இங்க என்ன வந்திருக்கும்?
44 வந்திருக்கும். 44 வந்துச்சுன்னா 44க்கும் 92க்கும் வித்தியாசம் என்னவா இருந்திருக்கும்? ஒரு 48 வந்திருக்குமா? சோ அப்படி இங்க 48 வந்திருந்துச்சுன்னா 24ஓட 2 மடங்கு 48, 48ஓடைய 2 மடங்கு 96, 96ஓடைய 2 மடங்கு 192. கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல 48 வந்திருக்க கூடாது. என்ன வந்திருக்கணும்? 44 வந்திருக்கணும். சோ அப்ப தவறான எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 தான். இல்ல நான் இப்படி போறேன் மேம் அப்படின்னு அப்படியே வாங்க. மொத்தத்துல இதே வித்தியாசம் தான் இங்கேயே வரும். சோ இங்க என்ன பண்ணுனா இதுக்கும் வித்தியாசம் 192. 192ல பாதி எவ்வளவுனா 96. அதுதான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரோட வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 188ல இருந்து ஒரு 96 மைனஸ் பண்ணீங்கன்னா 92 கிடைக்கும். அடுத்தது இந்த 96ல பாதி தான் அடுத்த 2 நம்பருக்கு வித்தியாசமா இருக்கணும். 92ல பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 46 தான். ஓகேங்களா? சோ அப்ப 92ல 46 மைனஸ் பண்ணீங்கன்னா சாரி 48 கரெக்ட் தான். 96ல பாதி எவ்வளவு? 48. அப்ப 92ல இருந்து 48 டிஃபரன்ஸ் பாருங்க. 92ல இருந்து 48 கழிச்சா என்ன வரணும்? 12ல 8 போச்சுன்னா 4, 8ல 4 போச்சுன்னா 4. அப்ப இந்த இடத்துல 44ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 48ன்னு வந்திருக்கு. அதனால இதுதான் தவறான எண் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? சோ இப்ப இங்க 44 வந்துச்சுன்னா இதுல பாதி எவ்வளவு? 24. அப்ப 24 டிஃபரன்ஸ் இங்க வந்துருச்சா? அடுத்தது இதை விட்டுருங்க. இது தப்பா வந்ததனுடைய இது. அடுத்தது 24 வந்துருச்சா? 24ல பாதி எவ்வளவு? 12. அந்த டிஃபரன்ஸ் இங்க வந்துருச்சா? 12ல பாதி எவ்வளவு? 6. அந்த டிஃபரன்ஸ் இங்க வந்துருச்சா? அவ்வளவுதான். சோ அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய இரு எண்களின் வித்தியாசத்தின் பாதி அடுத்த எண்களுடைய இரு எண்களின் வித்தியாசமா இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சோ இந்த 25 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கு PYQ பேஸ் பண்ணி பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் டாபிக் வைஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செட்ஸ்மே வந்து அவைலபிளா இருக்கும். அதையும் போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. For more videos, stay tuned with us. Thank you.